இல்ல நாளைக்கு ஒரு 3000 பேர் கலந்துக்கிற பொதுக்குழு செயற்குழு மாண்புமிகு எடப்பாடியார் நிரந்தர பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில் இங்க நடக்குது. அதுக்கு முன்னேற்பாடுகளை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு எல்லா கூட்டணி கட்சியுடைய விதிகள் அத்தனையும் பற்றி பொதுக்குழு தீர்மானங்கள் போட்டு பொதுச் செயலர் அவர்கள் வழக்கமாக பத்திரிகைகளுக்கு தொலைக்காட்சியில் சொல்லுவார். சார் இதுல எவ்வளவு பேர் சார் கலந்துப்பாங்க? சுமார் 3000 பேர். இப்போ எதிர்ப்பே கிடையாது. நீங்களே எதிர்ப்பு சொன்னா அது கேள்வியே இல்லையே, அது கேள்வியே வராது. முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு முந்தி நடந்தது. இப்ப அது ரெனியூவல் வருஷம் நடக்கிறது. இது ரொட்டீன் ஒண்ணு. இதுல என்ன நாளைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்து மாண்புமிகு எடப்பாடியார் பொதுச் செயலர் அவர்கள் எல்லாம் பிஜேபி கூட்டணி இருக்கும்போது செயற்குழு பொதுச் இல்லாம நடக்குது. முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற பதில்கள் தீர்மானங்கள் எல்லாம் பொதுக்குழு செயற்குழு விளக்குவாங்க. நாளைக்கு 11 மணிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். பாத்துங்க. எந்த அளவு முடிஞ்சிருக்கு சார்? எல்லாமே முடிஞ்சிருச்சு. மண்டபம் கிடைக்க லேட் ஆச்சு. நேற்று கொடுத்துட்டாங்க. இப்ப மின்னல் வேகத்தில் நடந்துகிட்டு சார், தென் மாவட்டங்கள்ல இருந்து வெள்ள நிவாரணம் ஒருதலை பட்சமா கொடுக்கப்படும் சொல்லி எதிர்கட்சியாக குற்றம் சாட்டுறாங்களே, அதை பத்தி உங்களுடைய நாங்கள் சாட்டுற குற்றம் உண்மையானது. அது விளக்கமா சொல்லியிருக்காரு பொதுச் செயலாளர். நீங்களும் உங்க பத்திரிகையுடைய அங்க பிரான்ச் இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு உண்மையா இருந்தா போடுங்க. பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.